சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. இப்போ இது ஒரு கஷ்டமான கொஸ்டின். சரிங்களா? கஷ்டமான கொஸ்டின் என்ன, பார்க்க நிறைய பேர் தப்பு விடுற ஒரு கொஸ்டின். சரி, ஏன்னு புரிஞ்சுக்கணும். இஸ் சீன் verb. சரியா? இஸ் சீன் verb. பி verb V3 passive voice. இஸ் சீன் verb, பி verb V3 passive voice. சரி, இப்போ வேர்புக்கு முன்னாடி தான் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும். பி verb V3 passive voice, சப்ஜெக்ட் என்னன்னு தேட போகிறோம். சரி, சப்ஜெக்ட் எது? இந்தியா சப்ஜெக்டா, பார்ட் சப்ஜெக்டா, இல்லை பார்ட் ஆஃப் இந்தியா சப்ஜெக்டா? சப்ஜெக்ட் எது? இந்தியா சப்ஜெக்டா, பார்ட் சப்ஜெக்டா, இல்லை வேறு எதுதான் சப்ஜெக்ட்? எது சப்ஜெக்ட்னு பார்ப்போம். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணாமல் போனீங்கன்னா எந்த கொஸ்டினும் தப்பு வராது. இதில் ஸ்டெப் ஏதாவது ஸ்கிப் பண்ணிங்கன்னா தப்பு வரும். சரியா? மவுண்டெயின்ஸ் தான் சப்ஜெக்ட். எப்படின்னு சொல்கிறேன், சப்ஜெக்ட் வந்து மவுண்டெயின்ஸ் தான். எப்படி அப்படின்னு பார்ப்போம். சரியா? இது வேர்ப் மார்க் பண்ணியாச்சா? சப்ஜெக்ட் குறிக்கணுமா? அலாங்குங்கிறது ப்ரிப்போசிஷன். பின்னாடி என்ன வரும்? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு நவுன் வரும், அந்த நவுனுக்கு பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்னா அது என்னது கிடையாது, சப்ஜெக்ட் கிடையாது. இதுதான் அது. சரி, எப்படிப்பட்ட பாட்டு? நார்தர்ன் பார்ட். அப்போ இது அட்ஜெக்டிவ். ஒரு விஷயம் இந்த ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், சப்ஜெக்டில் கண்டிப்பாக நவுனு தான் வரும், வேறு எதுவும் வராது. சப்ஜெக்டில் கண்டிப்பாக எதுதான் வரும்? நவுனு தான் வரும். சப்ஜெக்டில் மட்டும் இல்லை, சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் நவுன் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் முக்கியமாக தெரிய வேண்டியது சப்ஜெக்டில் நவுனு தான் வரும். சரி, இப்போ இது ப்ரிப்போசிஷன், இது நவுனு. ஆனால் இது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இல்லை. சரியா? இது அட்ஜெக்டிவ், இது சப்ஜெக்டாக வர முடியாது. ஆஃப் என்னது? ப்ரிப்போசிஷன். இந்தியா ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் கிடையாது. சரி, இது ஆர்டிக்கல், சப்ஜெக்டாக வர முடியாது. வேர்புக்கு முன்னாடி எங்கேயுமே சப்ஜெக்ட் இல்லை. இப்போ நம்ம எதையுமே மனப்பாடம் பண்ணலை. சரியா? வேர்புக்கு முன்னாடி எங்கேயுமே சப்ஜெக்ட் இல்லை. எப்படி சொல்கிறோம்? ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ப்ரிப்போஷன், ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், ப்ரிப்போஷன், ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், இது அட்ஜெக்ட். சரியா? அப்போ வேர்புக்கு முன்னாடி தான் எப்போவுமே சப்ஜெக்ட் இருக்கும், ஆனால் இந்த சென்டென்ஸில் இல்லை. சரியா? இது எக்ஸெப்ஷன்லாம் கிடையாது. சரியா? எக்ஸெப்ஷன்லாம் படிக்க வேண்டாம். நீ ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இல்லை, அவ்வளோதான். அப்போ பின்னாடி பார்க்க வேண்டியதான். சரியா? இந்த மாதிரி வந்தால் பின்னாடி பார்க்கணும் அப்படிலாம் கிடையாதுமா. ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே பார்த்துட்டோம். ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு அப்படி வந்ததுனால பின்னாடி பார்க்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு முன்னாடி தான் பார்க்கணும். முன்னாடி இருக்கிறதுல இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி பார்க்கணும். சரியா? பின்னாடி என்ன இருக்கு? இந்த கிரேட் மவுண்டெயின்ஸ் இருக்கு. இந்த கிரேட் மவுண்டெயின்ஸ் தான் என்னது? சப்ஜெக்ட். மவுண்டெயின்ஸ் தான் சப்ஜெக்ட். எப்படிப்பட்ட மவுண்டெயின்ஸ்? கிரேட் மவுண்டெயின்ஸ். கிரேட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா? மவுண்டெயின்ஸ், மவுண்டெயின்ஸ் ப்ளூரல். அப்போ என்ன போடணும்? ஆறு போடணும். அவ்வளோதான். இஸ்ஸுக்கு பதிலாக ஆர். சரியா? பாட்டு சப்ஜெக்ட்னு நினச்சி இஸ்ன்னு நினைக்கக்கூடாது, இல்லை இந்தியா சப்ஜெக்ட்னு நினச்சி இஸ்ன்னு நினைக்கக்கூடாது. மவுண்டெயின்ஸ் தான் சப்ஜெக்டு. மவுண்டெயின்ஸ் சப்ஜெக்டு. இப்போ இங்கே ஆறு போடணும். சரியா? மவுண்டெயின்ஸ் தான் சப்ஜெக்டு, ஸோ இங்கே ஆர், ப்ளூரல் ஆர். சரி, இங்கே அடுத்தது த பப்ளிஷர் சேஸ். இது கரெக்டாக தப்பா? த பப்ளிஷர் சப்ஜெக்டு, சேஸ் verb. சப்ஜெக்ட் verb. இது சிங்குலர், சேஸ் சிங்குலர், கரெக்ட். அடுத்தது that. that என்னவா இருக்குன்னு பார்ப்போம். சரியா? that there is much important points அப்படின்னு இருக்கு. there is much important points அப்படின்னு இருக்கு. சரி, இது போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். there is a boy, there are boys.
there is a boy, there are boys. சப்ஜெக்ட் எதுன்னு போடுவேன், ஜென்ரலாக எதுன்னு போடுவேன், there சப்ஜெக்ட் இஸ் verb. இங்கே there சப்ஜெக்ட் இஸ் ஆர் verb. சரி, நல்லா புரிஞ்சுக்கோ. சப்ஜெக்ட் என்னது தான், there தான். இங்கே எதுக்கு இஸ் போடுறோம்? அப்போ இங்கேயும் அதே there தான், ஆனால் இங்கே எதுக்கு ஆர் போடுறோம்? போட்டால் எல்லா இடத்துலையும் ஒன்றா போட்டோம்ல. இங்கே இந்த தேருக்கு இஸ்ஸு, இந்த தேருக்கு ஆர். ஏன் ஏன் இந்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இது ஆக்சுவலாக என்ன சென்டென்ஸ்னா, a boy is there, அதுதான் சென்டென்ஸ். அதான் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம், a boy is there. இது என்னன்னா boys are there அப்படிங்கிறத மாற்றி எழுதியிருக்கோம். a boy is there தான் there is a boyன்னு எழுதியிருக்கோம். பாய்ஸ் ஆர் தேர் தான் தேர் ஆர் பாய்ஸ்னு எழுதியிருக்கோம். சரியா? சரி, இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இப்போ இந்த சென்டென்ஸை போடேன், இந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகிறோம். சரியா? இது சப்ஜெக்ட், இது verb, இது சப்ஜெக்ட், இது verb. இப்போ பாரு, சிங்குலர் சிங்குலர் ப்ளூரல் ப்ளூரல், இது சிங்குலர் சிங்குலர் ப்ளூரல் ப்ளூரல். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோ. தேர் வந்துச்சுன்னா வேர்புக்கு பின்னாடி தான் சப்ஜெக்ட் இருக்கும், வேற எந்த வார்த்தையும் இல்லை. தேர்ங்கிற வார்த்தை வந்தால் மட்டும் சப்ஜெக்டு வேர்புக்கு பின்னாடி இருக்கும். தேர் வந்தால் மட்டும். சரி, இப்போ தேர் வந்துட்டு, இங்கே தேர் வந்துட்டு, அப்போ சப்ஜெக்ட் எங்கே இருக்கும்? வேர்புக்கு பின்னாடி இருக்கும். வேர்புக்கு பின்னாடி இருக்கும். இந்த இருக்கு வேர்பு, வேர்புக்கு பின்னாடி இங்கே இருக்கு. மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரி, இதில் நவுன் எது அப்படின்னா பாயிண்ட்ஸ். எப்படிப்பட்ட பாயிண்ட்ஸு? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எப்படிப்பட்ட பாயிண்ட்ஸு? மச் பாயிண்ட்ஸ். இப்போ இங்கே இதுக்கு வருவோம், அதுக்கு முன்னாடி இங்கே கரெக்ட் பண்ணிடுவோம். தேர் வந்திருக்கு, சப்ஜெக்ட் பின்னாடி வரும். சப்ஜெக்ட் எது அப்படின்னா பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் இது நவுனா வந்திருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பாயிண்ட் எடுத்தவங்களா அந்த பாயிண்ட், இது வேர்பா வரல, நவுனா வந்திருக்கு. இதெல்லாம் சென்டென்ஸை கொஞ்சம் வாசிங்கன்னா புரிஞ்சிடும். சரியா? தேர் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. பாயிண்ட்ஸ் தான் நவுன். தேர் வந்திருக்கு, ஸோ வேர்புக்கு பின்னாடி நவுன் வரணும். வேர்புக்கு பின்னாடி சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் எது அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற நவுனு தான் சப்ஜெக்ட். பாயிண்ட்ஸ் ப்ளூரல். அப்போ என்ன போடணும் அப்படின்னா இஸ் போடக்கூடாது, ஆர் போடணும். இங்கே பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, பாயிண்ட்ஸ் வந்ததுனால இஸ் கிடையாது, ஆர். சரி, அடுத்தது. இப்போ இந்த வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம், இந்த வார்த்தை நாம் படிச்சிருக்கோம். எரர் பார்க்கும்போது இப்படி தான் படித்த வார்த்தைகளை வச்சு ஏதாவது பார்க்கணுமா? தேரை பார்த்த உடனே ஒன்று ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? வேர்புக்கு பின்னாடி சப்ஜெக்ட். மச்சை பார்த்த உடனே ஒன்று ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா மெனி மச்சு ஃபியூ லிட்டில் படித்தோம். மெனி மச்சு ஃபியூ லிட்டில் என்ன படித்தோம் அப்படின்னா, மெனிங்கிறது கவுண்டபிள் நவுனுக்கு, மச்சுங்கிறது அன்கவுண்டபிள் நவுனுக்கு. மெனி பாய்ஸ், மச் மில்க். ரைட்டா? இந்த மச்சை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். என்னன்னு படிச்சிருக்கோம்? இது எதுக்கு தான் வரும்? அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் வரும். மச்சுங்கிறது அன்கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் வரும். மெனிங்கிறது தான் எதுக்கு வரும்? கவுண்டபிள் நவுனுக்கு வரும். சரி, கவுண்டபிள் அன்கவுண்டபிள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூரல் வந்துச்சுன்னா தான் அது கவுண்டபிள். நான் ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன், நவுன் வீடியோவில் இருக்கும். ப்ளூரல் வந்துச்சுன்னா தான் அது கவுண்டபிள். ப்ளூரலே வரலை, ப்ளூரல் வரலைன்னா அது அன்கவுண்டபிள். சரி, ப்ளூரல் வந்திருக்கு, பாயிண்ட்ஸ் ப்ளூரல் வந்திருக்கு. அப்போ இது என்னது? கவுண்டபிள். கவுண்டபிள்னா மெனியா மச்சா? மெனிங்கிறது கவுண்டபிள், மச்சுங்கிறது அன்கவுண்டபிள். இது ப்ளூரல் வந்திருக்கு, கவுண்டபிள். அப்போ என்ன போடணும்? மச்சு போடக்கூடாது, மெனி போடணும். இது எனக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம படித்த வார்த்தைகள், இந்த வார்த்தையை வச்சு ஏதாவது படிச்சிருக்கோமா? தேரை வச்சு என்ன படிச்சிருக்கோம்? பின்னாடி வரும்னு படிச்சிருக்கோம். இங்கே வரோம். மச்சை வச்சு என்ன படிச்சிருக்கோம்? அன்கவுண்டபிளுக்கு வரும்னு படிச்சிருக்கோம். இங்கே எடுக்கிறது என்னது? கவுண்டபிள். இப்போ என்ன போடணும்? இங்கே மச்சு போடக்கூடாது, மெனி போடணும். சரி, இன்னும் முடியல, சென்டென்ஸே மறைஞ்சிட்டா. இன்னும் ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி நவுன் வரணும். இந்த இருக்கு, இது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்.
இன் திஸ் புக், இந்த புக், திஸ்னா அட்ஜெக்டிவ். புக்கை பற்றி சொல்ல எந்த புக்கு, இந்த புக்குன்னு சொல்லுது. திஸ்ங்கிறது சிங்குலர், திஸ் சிங்குலர், தீஸ் ப்ளூரல், தட் சிங்குலர், தோஸ் ப்ளூரல். சரியா? திஸ் சிங்குலர், இது அட்ஜெக்டிவ் தான், வேற ஒன்றும் இல்லை, அட்ஜெக்டிவ் தான். திஸ் புக் அப்படின்னு சொல்லுவோம், தீஸ் புக்ஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் புக்கு, தீஸ் புக்ஸ். திஸ் வந்தால் என்னன்னு படிச்சிருக்கோம், இப்போ சிங்குலர் வரும்னு படிச்சிருக்கோம். திஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன தான் வந்திருக்கு, சிங்குலர் தான் வந்திருக்கு, திஸ் புக். சரியா? சரி, 12th கொஸ்டின் பாருங்க. we should not forget, ஃபஸ்ட்டு பிடிப்போம். சரியா? சென்டென்ஸ் பார்த்தாச்சு, பார்த்து வாசிக்கலாம் வேண்டாம், பிடிப்போம். வி சப்ஜெக்ட், ஷுட்டுக்கு பின்னாடி V1 வரணும். வந்திருக்கா வரலையா? வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு? ஷுட் ஃபர்கெட், அதுதான் ஃபர்கெட் தான் V1 வந்திருக்கு. அடுத்து தேட் வந்திருக்கு. தேட் எப்படி வந்திருக்குன்னா கன்ஜங்ஷனாக வந்திருக்கு, ஏன்னா பின்னாடி வேர்ப் வருது. வி ஹாவ், வி சப்ஜெக்ட், ஹாவ் வேர்ப். வீக்கு ஹேஸ் அ ஹேவா அப்படின்னா வீக்கு ஹாவ் தான். வி ஹாவ் கரெக்டாக போட்டிருக்காங்க. வி ஹாவ் வாட், வி ஹாவ் வாட். வாட் இல்லை ஹூம் ஆன்சர் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? ஆப்ஜெக்ட். வி ஹாவ் வாட், அ ரைட். சரியா? அப்போ ரைட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், ஆர்டிக்கல். ரைட்டுங்கிறது இந்த சென்டென்ஸில் நவுனாக வந்திருக்கு. ரைட்ஸ்ன்னு இருக்குல்ல, ஹியூமன் ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, ரைட் அப்படிங்கிற வார்த்தை நவுனாக கூட வரும். இந்த சென்டென்ஸில் நவுனாக தான் வந்திருக்கு, ரைட். டு கிரிட்டிசைஸ், இது கரெக்டாக தப்பா? டு கிரிட்டிசைஸ், எஸ்சியில் இஸ் டி. டு கிரிட்டிசைஸ் கரெக்டாக தப்பா? டூக்கு பின்னாடி V1 வரணுமா? வந்திருக்கா? வந்திருக்கு, கரெக்டு. சரியா? டு கிரிட்டிசைஸ் கரெக்ட். பட்டு ப்ரிப்போசிஷன், சரி, பட்டு ப்ரிப்போசிஷன்ட்ட பட்டுங்கிறது கன்ஜங்ஷன், ஆனால் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. பட்டுங்கிறது கன்ஜங்ஷன். சரியா? ஆனால் அப்படின்னு வந்திருக்கு. சரி. பட் அட் த சேம் டைம், அட் ப்ரிப்போசிஷன் பின்னாடி நவுன் வரணும், டைம் தான் நவுனு. த ஆர்டிக்கல் பின்னாடி நவுன் வரணும். அட் த சேம் டைம் அப்படின்னா இந்த இருக்கு ப்ரிப்போசிஷன் பின்னாடி நவுன், த ஆர்டிக்கல் பின்னாடி நவுன். எப்படிப்பட்ட டைம்? சேம் டைம். அப்போ சேம் என்னது? அட்ஜெக்டிவ். என்ன பண்ணுன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு ஒரு 2 பேராகிராஃப் பிரிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையாக தனித்தனியாக பார்த்து பிரிக்கணும். பிரிக்க பழகலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? நியூஸ் பேப்பர் வாசிக்கிறத விட நியூஸ் பேப்பர் பிரிக்கணும், பிரிச்சாதான் யூஸ் இருக்கும். அட் த சேம் டைம், அட் ப்ரிப்போஷன், டைம் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஈச் ஆஃப் அஸ்ன்னு இருக்கு. ஈச் ஆஃப் அஸ், ஈச் ஆஃப் அஸ்ல ஈச் சப்ஜெக்ட், ஆஃப் ப்ரிப்போசிஷன், அஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஆஃப் ப்ரிப்போஷன், அஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரி, ஈச் ஆஃப் அஸ்ல ஈச் தான் சப்ஜெக்ட். சரியா? அப்புறம் என்ன இருக்குன்னா ஹாவ் டு ரிமெம்பர்னு இருக்கு. சப்ஜெக்ட் எது அப்படின்னா ஈச் தான் சப்ஜெக்ட், ப்ரிப்போஷன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அப்போ என்ன போடணும்? ஈச்சுக்கு, ஈச்னா ஒவ்வொருத்தருன்னு அர்த்தம். அப்போ என்ன போடணும்? ஹேஸ் போடணும். ஈச்சுக்கு ஹேஸ் போடணும். இதுதான் தப்பு. சரியா? சென்டென்ஸை கிளாஸாக பிடிக்கும். சப்ஜெக்ட் வேர்பு பார்க்குறோம். ஈச் ஆஃப் அஸ் போட்டாச்சு. டு ரிமெம்பர், டூக்கு பின்னாடி V1, டு ரிமெம்பர், டூக்கு பின்னாடி V1. சரியா? இதில் இதுதான் எரர். சரி, இப்போ இந்த கொஸ்டின் வந்து டிஸ்பிளே பண்ணி படிச்சிருக்கோம். இந்த டிஸ்பிளே பண்ணி படிக்கிறது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், கொஞ்சம் வேகமாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? இல்லை எழுதணும் அப்படின்னா எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்கு. தேர் கோ ஐ கரெக்டா? தேர் கோஸ் ஐ கரெக்டா? தேர் கோ மீ கரெக்டா? தேர் கோஸ் மீ கரெக்டா? இதுக்கு பின்னாடி நிறைய வரும். ஆனால் எது கரெக்டுன்னு பார்த்துக்கோ. சரி, தேர் கோஸ் ஐ, தேர் கோ ஐ, தேர் கோ மீ, தேர் கோஸ் மீ, இதை வச்சே போடலாம். பின்னாடிக்கெலாம் தெரியவே வேண்டாம். பின்னாடி சென்டென்ஸ் பெருசாக வரும், ஆனால் அதான் வேண்டாம். இதை வச்சே போடலாம். சரியா? ஆன்சர் எதுன்னு சொல்லணும், எதுக்காக அது ஆன்சர்னு சொல்லணும். சரியா? ஓகே, சென்டென்ஸ் பிடிக்கிறத கண்டினியூ பண்ண போகிறோம். கொஞ்சம் வேகமாக போகிறப்போ. சரியா? ஹர் பக்னேஷியஸ் டாட்டர், அவளுடைய
இதுக்கு அர்த்தமே தெரிய வேண்டாம். சரியா? இதுக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம். இது அவளுடைய அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்திருக்கு. ஓயூஎஸ்ல முடிஞ்சா அட்ஜெக்டிவ். டாக்டரை பத்தி சொல்லுது. கரெக்ட். டாக்டர் தான் சப்ஜெக்ட். டாக்டர் தான் சப்ஜெக்ட். இது என்னது? இது என்னது? என்னன்னு தெரியல. சரி, சப்ஜெக்ட். இது verb. டாக்டர் சிங்குலர். அப்போ டூ போட்டுக்க கூடாது, டஸ் போடணும். எஸ் வந்தா சிங்குலர், டஸ் சிங்குலர், டூ ப்ளூரல். சரியா? டஸ் சிங்குலர், டூ ப்ளூரல். டாக்டர் சிங்குலர். இங்க அப்ப என்ன வந்திருக்கணும்? டஸ் சிங்குலர் வந்திருக்கணும். டஸ் போட்டிருக்கணும். சரி, டஸ் வாட்? டஸ் வாட்? சம்திங். டஸ் வாட்? சம்திங்கிறது ஆப்ஜெக்ட். சரி, இந்த ஆல்வேஸ் என்னது? ஆல்வேஸ் என்னது? சரி, ஹர் பக்னேஷியஸ் டாட்டர் டஸ் வென். அவங்க செய்யறாங்க. எப்போ செய்யறாங்க? டஸ் டஸ் வென். எப்போ பண்ணுவாங்க? ஆல்வேஸ். இது என்ன பண்ணுதுன்னா வென்னுங்கிற கொஸ்டினை ஆன்சர் பண்ணுது. வென் அப்படிங்கிற கொஸ்டினை ஆன்சர் பண்ணுது. அப்படின்னு என்னது? ஒய், வேர், வென், ஹவு. இதை நாளே ஆன்சர் பண்ணா என்னது? ஒய், வேர், வென், ஹவு. ஆன்சர் பண்ணா என்னது? அது ஆப்ஜெக்ட் இல்ல, அது அட்வர்ப். ஆப்ஜெக்ட் வந்து அட்வர்ப். வாட் இல்ல ஹூம் அப்படிங்கிற கேள்வியில் ஆன்சர் பண்ணா அது ஆப்ஜெக்ட். டஸ் வாட் சம்திங், இது ஆப்ஜெக்ட். வென், டஸ் வென், ஆல்வேஸ். வென்னுங்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணா அது அட்வர்ப். ஒய், வேர், வென், ஹவு ஆன்சர் பண்ணா அது அட்வர்ப். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தைலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆல்வேஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான். டென்ஸு கண்டிப்பாக போவோம், எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு போவோம். சரியா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். அதே மாதிரி வந்திருக்கு. டஸ்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் V1. சரியா? டூ, டஸ் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இது ப்ளூரல், இது சிங்குலர். டஸ் வென் அப்படின்னா ஆல்வேஸ் அட்வர்ப். இது சிங்குலர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது காசஸ் verb. that causes insult. இன்சல்ட்டை காஸ் பண்ணுது. காசஸ் verb. காசஸ் வாட்? இன்சல்ட். இன்சல்ட்டுங்கிறது இந்த verb உடைய ஆப்ஜெக்ட். சரி, இதுக்குரிய சப்ஜெக்ட். இது காசஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? that தான். that தான் சப்ஜெக்ட். that அப்போ எப்படி வந்திருக்கு? who, whom, which, that. 4 வீடியோ 2 வீடியோ போட்டிருப்போம். who versus whom, which versus that. அந்த which versus thatல சொல்லியிருப்பேன். that எப்போ ரிலேட்டிவ் ப்ரோனோனா வரும்? அதாவது that தான் சப்ஜெக்ட். that தான் ரெண்டாவது கிளாஸ் உடைய சப்ஜெக்ட். that தான் ரெண்டாவது கிளாஸ் உடைய சப்ஜெக்ட். that தான் கன்ஜங்ஷன். 2 கிளாஸையும் சேர்க்கிற கன்ஜங்ஷன். இந்த that எதை குறிக்குதுன்னா சம்திங்கை குறிக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆல், நத்திங், சம்திங், இது எது வந்தாலும் that தான் போடுவோம் ரிலேட்டிவ் ப்ரோனோன்ல. which போட மாட்டோம், who போட மாட்டோம், whom போட மாட்டோம், that தான் போடுவோம். சம்திங் தான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக that தான். இப்போ இந்த that எதை குறிக்குது அப்படின்னா சம்திங்கை குறிக்குது. that எதை குறிக்குது? சம்திங். that தான் என்னது? சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எதை குறிக்குது? சம்திங். சம்திங் வந்துச்சுன்னா சிங்குலரா ப்ளூரலா? சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சம்திங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எவ்ரி திங், சம் ஒன், சம்படி, சம்திங், நோ ஒன், நோபடி, நத்திங், எனி ஒன், எனிபடி, எனிதிங். எது வந்தாலும் சிங்குலர். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லலைனாலும் இப்போ சொல்கிறேன். எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எவ்ரி திங், சம் ஒன், சம்படி, சம்திங், நோ ஒன், நோபடி, நத்திங், எனி ஒன், எனிபடி, எனிதிங் வந்துச்சுன்னா சிங்குலர். இந்த தேட்டுங்கிறது சப்ஜெக்டு. தேட்டு சப்ஜெக்ட்னா தேட் எதையோ காமிக்குது. எதை காமிக்குது? பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை. ஹூ, ஹூம், விச், தேட். தயவு செஞ்சு பார்த்துரு. இப்போ இந்த சம்திங்கை காமிக்குது. சம்திங் சிங்குலர், அதனால இங்கே காசஸ் கரெக்ட். இதுவரை கரெக்டு. இங்கே மட்டும் தான் தப்பு இருக்கு. ஆன் த காசஸ் இன்சல்ட் ஆன் ப்ரிப்போசிஷன் நெய்பர்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்.
அவளுடைய நெய்பர்ஸ். போன வீடியோவில் பார்த்துருப்போம். உடைய கேஸ் பொசசிவ் கேஸ், இது அட்ஜெக்டிவாக வந்திருக்குன்னு பார்த்துருப்போம். உடைய கேஸ் பொசசிவ் கேஸ்னு பார்த்துருப்போம். சரி, ஹூ, சரி, ஹோல்ட்ஸ் வேர்பு, இதுக்குரிய சப்ஜெக்ட் இந்த ஹூ, இதுக்குரிய சப்ஜெக்ட் அந்த ஹூ, ரைட்டா? இப்போ இந்த ஹூ இருக்குல்ல, இந்த ஹூ எதை குறிக்குது? முந்தின வார்த்தை. நெய்பர்ஸ் சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். இங்கே பார்த்தோம்ல, தட் எதை குறிக்குது? சம்திங்கை குறிக்குதுன்னு பார்த்தோமா? சம்திங்னா சிங்குலர். இந்த ஹூ எதை குறிக்குது? நெய்பர்ஸ். நெய்பர்ஸ் ப்ளூரல். அப்போ ஹோல்ட்ஸா ஹோல்டா அப்படின்னா ஹூ ஹோல்டு போடணும். ஹோல்டு, சரியா? ஹூ ஹோல்டு, ஹூ ஹோல்டு ஆர்டிக்கல். அடுத்தது ஹூ ஹோல்டு வாட்? ஹூ ஹோல்டு வாட்? ராங் ஒப்பீனியன். இது ஃபுல்லாக ஹோல்டுடைய ஆப்ஜெக்ட். ஹோல்டுடைய ஆப்ஜெக்ட், சரியா? சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் என்னதான் வரும்? நவுன் தான் வரும். நவுன் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். இந்த இருக்கு நவுன். ஒப்பீனியன்கிறது நவுன். ஆர்டிக்கல் எப்படி? ஆர்டிக்கல் பின்னாடி என்ன வரணும்னா நவுன். ஒப்பீனியன் எப்படிப்பட்ட ஒப்பீனியன்? ராங் ஒப்பீனியன். ராங்கிறது அட்ஜெக்டிவ். சரி, இது பாதி பேர் பார்த்தோன்னே கரெக்டுன்னு தப்புன்னு தெரியும். ஏன் தப்புன்னு தான் தெரியும், சரியா? தயவு செஞ்சு புரிஞ்சு போட்டுக்கோ. இப்போ அபவுட் என்னது? அபவுட் என்னது? ப்ரிப்போசிஷன். அபவுட் என்னது? ப்ரிப்போசிஷன். பின்னாடி என்ன வரணும்? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரி, ஷீ போட்டால் என்ன தப்பு அப்படின்னா ஷீ ஹெர். ஷீக்கும் ஹெர்ருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது சப்ஜெக்டிவ் கேஸ், ஹெர்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ். பாரு, ஒன்று புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே ஒரு விஷயம் குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹெர்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு, சரியா? ஹெர்ருக்கு ரெண்டு வரும். ஷீ ஹெர் ஹெர் அப்படி போட்டோம்னா ஷீ சப்ஜெக்டிவ் கேஸ், ஹெர் தான் ஆப்ஜெக்டிவ் கேஸ், ஹெர் தான் பொசசிவ் கேஸ், சரியா? ஷீ ஆப்ஜெக்டிவ் கேஸ், ஹெர் ஷீ சப்ஜெக்டிவ் கேஸ், ஹெர் ஆப்ஜெக்டிவ் கேஸ். இந்த அதே ஹெர் தான் பொசசிவ் கேஸாகவும் வரும், சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்னா அதனால தான் உடையன்னு படிச்சுக்கோன்னு. இந்த இது என்னது? இது பொசசிவ் கேஸ். உடைய, அவளுடைய டாட்டர். இப்போ இங்க ஆப்ஜெக்டிவ் கேஸா பொசசிவ் கேஸா? ஷீ ஹெர் ஹெர் சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ். பொசசிவ் கேஸா இந்த ஹெர் பொசசிவ் கேஸான்னு கண்டுபிடிக்கணும்னா உடைய கேஸ். பொசசிவ் கேஸ் உடைய கேஸ், உடையன்னு டிரான்ஸ்லேட் ஆகும், சரியா? இங்க எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது? அவளுடைய பக்னேஷியஸ் டாட்டர். இப்போ இது பொசசிவ் கேஸ், சரியா? இது பொசசிவ் கேஸ். ஹெரெல்லாம் டீட்டெயில்டாக போவோம், சரியா? இப்போதைக்கு சும்மா கொஸ்டின்ல வந்துட்டு அப்படிங்கிறக்காக சொல்றோம். இது ப்ரிப்போசிஷன். பின்னாடி என்ன வரணும்? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்டிவ் கேஸா ஆப்ஜெக்டிவ் கேஸா? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்ல சப்ஜெக்டிவ் கேஸா ஆப்ஜெக்டிவ் கேஸானா ஆப்ஜெக்டிவ் கேஸ், சரியா? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டிவ் கேஸ். அபவுட் ஹெர் வரணும். எத்தனை தப்பு கண்டுபிடிச்சாங்க? பக்னேஷியஸ் டாட்டர் ஆல்வேஸ் டஸ் சம்திங். இங்கே ஒரு தப்பு இருக்கு. எல்லாத்தையும் வட்டம் போட்டுட்டேன்னா டஸ் ஒரு தப்பு. தட் காசஸ் இன்சல்ட் ஆன் ஹெர் நெய்பர்ஸ் ஹூ ஹோல்ட்ஸ் வராது. ஹூ ஹோல்டு ஒரு தப்பு. ராங் ஒப்பீனியன் அபவுட் ஹெர். ஹெர் போடணும். ஏன் அப்படின்னா அபவுட் ப்ரிப்போசிஷன், பின்னாடி ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரி, அடுத்தது our head of the department assured us that a set of lectures on Milton were arranged. That a set of lectures on Milton were arranged. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தமிழ் அர்த்தம் சொல்லு. தமிழ் அர்த்தம் நம்மளுடைய அர்த்தம், சரியா? நம்மளுடைய ஹெச்ஓடி. நம்மளுடைய உடைய கேஸ்,
உடைய கேஸ் பொசசிவ் கேஸ் அப்படின்னா எப்படி வரும் அட்ஜெக்டிவாக வரும் உடைய கேஸ் பொசசிவ் கேஸ் அட்ஜெக்டிவாக வரும் அப்படியே சொல்லிடணும் உடைய கேஸ் பொசசிவ் கேஸ் அட்ஜெக்டிவாக வரும் யார் பற்றி சொல்கிறது நம்மளுடைய ஹெச்ஓடி தான் ஃபுல்லாக ஹெச்ஓடி ஃபுல்லாக எடுத்துக்கோ சரி ஹெட்டு மட்டும் எடுத்து கன்ஃபியூஸ் ஆகும் ஹெட்டு மட்டும் எடுத்துக்கோ நம்மளுடைய ஹெட்டு இதுக்கு பின்னாடி நவுன் வரணும் அப்படி தானே இந்த இருக்கு நவுன் இது நவுன் ஆஃப் ப்ரிப்போசிஷன் டிபார்ட்மெண்ட்டு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எதுனா ஹெட்டு தான் சரியா அஷர்டு வேர்ப் அஷர்டு அப்படிங்கிறது வேர்ப் அஷர்டுங்கிறது வேர்பு அஸ் சரி அஷர்டுங்கிறது வேர்ப் சரியா எந்த டென்ஸ் இருக்குது பாஸ்ட் டென்ஸ் சரி இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணணும் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இது மெயின் கிளாஸ் இது மெயின் கிளாஸ் என்ன டைப் ஆஃப் கிளாஸ்னு மேடம் சொல்லலை ஆக்சுவலாக சொல்லணும்னா சொல்கிறேன் சரியா ஹர் பக்னேஷியஸ் டாட்டர் ஆல்வேஸ் டஸ் சம்திங் மெயின் கிளாஸ் that causes insult on her neighbors subordinate class who hold a wrong opinion about her இது இன்னொரு subordinate class அப்போ ஒரு மெயின் கிளாஸ் ரெண்டு subordinate class சரியா சரி இங்க assuredங்கிறது past tense assured whom what இல்ல whom ஆன்சர் பண்ணா அது ஆப்ஜெக்ட் asங்கிறது ஆப்ஜெக்டிவ் கேஸ் கரெக்டா இருக்கு assured whom assured us ஆப்ஜெக்டிவ் கேஸ் கரெக்டாக இருக்குது இது எந்த கிளாஸ்னு சொன்னேன் மெயின் கிளாஸ் சரியா மெயின் கிளாஸ் சப் கிளாஸ்லாம் தெரியாமல் இங்கே வந்தீங்கன்னா சும்மா அப்படி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா மெயின் கிளாஸ் சப் கிளாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் மெயின் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ்லாம் மெயின் கிளாஸ் சப் கிளாஸ் மட்டுமே தெரிஞ்சுக்கோ ஈஸி டம்மியான கான்செப்ட் சரிங்களா கிளாஸ்லாம் பயப்பட வேண்டாம் சரி இது மெயின் கிளாஸ் அஷர்ட் அஸ் தேட்டுங்கிறது கன்ஜங்ஷன் தேட் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன் were arranged verb were arranged passive voice சரியா were arrangedங்கிறது passive voice சரி இப்போ இது passive voice அப்படின்னா doer subjectல இருக்க கூடாது சரியா doer subjectல இருக்க கூடாது சப்ஜெக்ட் என்னன்னு பார்ப்போம் ஆஃப் ப்ரிப்போசிஷன் லெக்சர்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இல்லை ஆன் ப்ரிப்போசிஷன் மில்டன் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இல்லை சப்ஜெக்ட் எது தேட்டுங்கிறது கன்ஜங்ஷன் சப்ஜெக்ட் எது ஆர் ஹெட்டுங்கிறது அஷர்டுக்கு சப்ஜெக்ட் இதுக்கு சப்ஜெக்ட் எது வேர் அரேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறோம் சப்ஜெக்ட் எதுனா செட் சரி செட் சிங்குலராக ப்ளூரலா நல்லா புரிஞ்சுக்கோ செட்டு சொல்கிறான் என்ன அர்த்தம் ஒன்றுன்னு அர்த்தம் ஒரு செட் ஹீ இஸ் அ பாய் அவன் ஒரு பையன் அப்படின்னா அண்ணா ஒன்றுன்னு தான் அர்த்தம் சரியா ஆன் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் செட்னா சிங்குலர் வேர் போடக்கூடாது வாஸ் போடணும் செட் ஆஃப் லெக்சர்ஸ் ஆன் மில்டன் வாஸ் அரேஞ்ச்ட் ஏன் வாஸ் அரேஞ்ச்னா சப்ஜெக்ட் செட்டு தான் சப்ஜெக்ட் செட்டு சப்ஜெக்ட் ஸோ வாஸ் அரேஞ்ச்டு போடும் சரியா வாஸ் அரேஞ்ச்டு சரி இப்போ கொஸ்டின் என்னன்னா இங்கே நான் இஸ் அரேஞ்ச்டு போடலாமா போடக்கூடாது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் சரியா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் assured us that a set of lectures on Milton is arranged போட முடியுமா முடியாது ஏன் வாஸ் போடுறேன் இஸ்ஸு சிங்குலர் தான் வாசு சிங்குலர் தான் சரியா உனக்கு என்ன செட்டு சிங்குலர் அவ்வளோதானே இஸ்ஸு சிங்குலர் தான் வாசு சிங்குலர் தான் என்ன டிஃப்ரென்ஸு இஸ்ஸுனா ப்ரெசன்ட் டென்ஸு வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ் இஸ்ஸுனா ப்ரெசன்ட் டென்ஸ் வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ் சரி ப்ரெசன்ட் டென்ஸ் போடணுமா பாஸ்ட் டென்ஸ் போடணும் ப்ரெசன்ட் டென்ஸ் போடணுமா பாஸ்ட் டென்ஸ் போடணுமா என்ன போடணும் என்ன போடணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கிளாஸ் பிடிக்கணும் எது கிளாஸு ஆர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் assured us இது ஒரு மெயின் கிளாஸ் that a set of lectures on Milton was arranged அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறோம் சரியா இது சப்பார்டினேட் கிளாஸ் thatல இருந்து அரேஞ்ச் வரைக்கும் சப்பார்டினேட் கிளாஸ் சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சா மெயின் கிளாஸ் கன்ஜங்ஷனில் ஆரம்பிச்சா சப்பார்டினேட் கிளாஸ் ஃபேன் பாய்ஸை தவிர இது எல்லாமே சொல்லியிருப்பேன் சரியா நோட்டு போட்டுலாம் எழுதாமல் இது வராது இப்படி பண்ணு தயவு செஞ்சு இப்படி பண்ணிடு
சரியா? ஸோ இது என்னது மெயின் கிளாஸ், இது சப்ஆர்டினேட் கிளாஸ். சரி, மெயின் கிளாஸ் எந்த டென்ஸ் எடுக்குது? மெயின் கிளாஸ் எந்த டென்ஸ் எடுக்குது? மெயின் கிளாஸு பாஸ்ட் டென்ஸு. மெயின் கிளாஸ் எந்த டென்ஸு? எந்த டென்ஸு? அஷ்யூர்டு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். மெயின் கிளாஸ் பாஸ்டில் இருக்கும்போது சப்ஆர்டினேட் கிளாஸ் கண்டிப்பாக பாஸ்டில் தான் இருக்கும். சரியா? மெயின் கிளாஸ் பாஸ்டில் இருக்கும்போது சப்ஆர்டினேட் கிளாஸ் கண்டிப்பாக 100% ஆஃப் த டைம் பாஸ்டில் தான் இருக்கணும். சரியா? அப்போ இசு போடணுமா வாசு போடணும்? வாசு போடணும். ஏன்னா வாசு தான் எந்த டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். மெயின் கிளாஸ் பாஸ்ட்டு, சப் கிளாஸு பாஸ்ட். ப்ரெசண்ட்டில் போடக்கூடாது. சரியா? A body of volunteers, a body of volunteers have been organized. சரி, சப்ஜெக்ட் verb பிடிக்கணும். சரியா? have been organizedங்கிறது verb. have been organized இது கரெக்டா தப்பா அப்படின்னு பார்க்கணும். எப்படி பார்க்குறது? haveக்கு பின்னாடி என்ன வரணும்? v3. haveக்கு பின்னாடி v3 வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட். அப்புறம் வி வேர்புக்கு பின்னாடி v3 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாசிவ். இது என்னது அப்படின்னா ப்ரெசண்ட்டு. ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ் கரெக்டாக இருக்குது. ஹாவ் பீன் வி வேர்பு பின்னாடி v3 பாசிவ். ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ் கரெக்டாக இருக்குது. சரியா? சரி, a body of volunteers சப்ஜெக்ட் எது? a body of volunteersல பாடி சப்ஜெக்டா வாலண்டியர் சப்ஜெக்டா? பாடி வாலண்டியர்ஸ் ரெண்டுமே சப்ஜெக்டானா ஆஃப் ப்ரிப்போசிஷன் வாலண்டியர்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், பாடி தான் சப்ஜெக்ட். சரியா? a பாடி தான் சப்ஜெக்ட். அப்போ ஹேஸா ஹேவா? a பாடினா சிங்குலரா ப்ளூரலா? a பாடினா சிங்குலரா ப்ளூரலா? என்னது a பாடிங்கிறது சிங்குலர். அப்போ ஹேவ் பீன் ஆர்கனைஸ்ட் கிடையாது, ஹேஸ் பீன் ஆர்கனைஸ்ட். ஒரு பாடி ஆஃப் வாலண்டியர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்றோம். சரியா? பாடி ஆஃப் வாலண்டியர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு பாசிவோட சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஹேவ் பீன் ஆர்கனைஸ் வரைக்கும் பிடிச்சோன்னா டு ஹெல்ப் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இன் தேர் அட்டெம்ப்ட் டு ரைஸ் த ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த சென்டென்ஸை பிடிக்கணும். சரியா? பிடிச்சு காமிக்கணும். டு ஹெல்ப் என்னது? த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இன் தேர் அட்டெம்ப்ட் டு ரைஸ் த ஃபண்ட்ஸ். சென்டென்ஸை பிடிச்சேன்ல, அந்த மாதிரி பிரித்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு பிரிக்கிறியோ அவ்வளவுக்கு எவ்வளோ ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணால் வேகமாக வந்துடும். 10 செகண்ட் 5 செகண்ட்லாம் இந்த மாதிரி எரர்லாம் அடிச்சிடலாம். சப்ஜெக்டை பிடிச்ச உடனே எரர் வரப்போகுது. சரியா? ஸோ நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு பிரிக்கணும். பிடிக்கும்போது அது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.